Greetings to everyone. Welcome back to another English language training session. நான் டாய்னா உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர். என்னுடைய ட்ரைனிங் செஷன்ல மொத்தம் 5 செக்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பிராக்டிஸ் செஷன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, அதாவது இப்ப நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. ரெண்டாவது நம்மளுடைய கேரக்டர் அதை வந்து எப்படி இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்றது, நான் என்ன மாதிரியான ஆள் அப்படின்றதுல எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. அடுத்தது வந்து ஏஜ், ஓகே எனக்கு என்ன ஏஜ், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு என்ன ஏஜ், அந்த வயசை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. அப்புறம் இன்னைக்கு என்ன டேட், இன்னைக்கு என்ன டைம் அப்படின்றதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. அப்புறம் லொகேஷன், நம்ம எந்த இடத்துல இருந்து வரோம் அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும், நம்மளை பத்தி டிஸ்கிரைப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நம்ம என்ன இடத்துல இருக்கோம் அந்த இடத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்றதா இருந்தாலும் சரி, இப்படி இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. அதை விட முக்கியமான விஷயம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்பீனியன், நம்மளுடைய ஒப்பீனியனை வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது. அப்புறம் ஏதாவது சோ இந்த லிஸ்ட் ஆஃப் கேட்டகரிஸ் தான் வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு இந்த பிராக்டிஸ் செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். அதாவது இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, ப்ரொஃபஷன், கேரக்டர், ஏஜ், டேட், நம்மளுடைய லொகேஷன், நம்மளோட ஒப்பீனியன், அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் சொன்ன பாத்தீங்களா. இந்த லிஸ்ட் வந்து நம்ம ரியல் லைஃப்ல எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்ல யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட நம்ம பேசுறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நம்மளை பத்தி பேசுவோம் இல்லைங்களா. சோ அந்த நம்மளை பத்தி பேசுற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்ப நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். சோ ரியல் லைஃப்ல நான் சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதை வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாம வந்து எப்படி வந்து பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு தான் வந்து அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப்ல வந்து பார்ப்போம். Segment is pronunciation clinic. Pronunciation clinic la each and every class la we are practicing the sounds of English language. So in the class la kandipa we are going to practice one consonant sound. Next segment வந்து பாத்தீங்கன்னா reading practice. So நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், if you want to pronounce all the English words correctly, reading practice is a must. So இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம கொஞ்சம் ரீடிங் பிராக்டிஸ் பண்ணோம். அந்த லாஸ்ட் செக்மெண்ட் தான் நம்மளுடைய கிளாஸ்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். இட் இஸ் ஆக்டிவிட்டி செக்மெண்ட். சோ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அது ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரோட ஹெல்ப் இல்லாம, எந்த ஃப்ரெண்ட்ஸ்னோட ஹெல்ப்புமே இல்லாம நீங்க இண்டிவிஜுவலாவே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சோ தீஸ் ஆர் ஆல் த 5 segments in my training session. If you feel that all these segments will be really useful for you to develop your communication skill, then do subscribe my channel and follow. Okay friends, now let's move on to the first segment, practice session. இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொன்ன பாத்தீங்களா. சோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா இந்த 3 வேர்டை வச்சுதான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. சோ இந்த 3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், is, am and are. These 3 are called as auxiliary verb. ஓகே. சோ இந்த 3 auxiliary verb வச்சு நான் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியா சிம்பிளா வந்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த is, am and are, these 3 are auxiliary verb. இது வந்து என்ன டென்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா present tenseக்கு தான் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. சோ present tenseக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். சோ இப்ப நம்மளை பத்தி பேசுற விஷயங்கள் வந்து present tenseல, நிகழ்காலத்துல நான் இப்படிதான் இருக்கேன், நான் இதுதான் பண்றேன், நான் இங்க இருந்தா வரேன், இல்லைன்னா அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அங்க இருந்து வராங்க அப்படின்னு நம்மளை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு பொருளை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு இடத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு மிருகத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, நீங்க present tenseல யூஸ் பண்ணி பேசும்போது இந்த 3 auxiliary verb யூஸ் பண்ணி பேசணும். சோ point 1 first என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, is, am and are will come only for present tense. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், இந்த auxiliary verbல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த is, am and are எங்க வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சோ இந்த am ஒரு சென்டென்ஸ்ல எங்க வரும்னா எங்கெல்லாம் ஐ வருதோ, அதாவது நான் அப்படின்னு நம்மளை பத்தி பேசும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய auxiliary verb எப்பவுமே வந்து am தான் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி அப்போ is வந்து எங்க வரும், சோ இட் இஸ் present tense singular, அதாவது noun singular-ஆ இருக்கிற இடத்துல is வரும். அப்போ he, she, it. ஓகேங்களா. he, she, it இந்த 3 வர்ற இடத்துல அடுத்தது வந்து நம்ம is போட்டுக்கணும். அதாவது he அப்படின்னா அவன்,
she அப்படின்னா அவள், it அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு பொருள். சோ நம்ம ஒரு நபரை பத்தி பேசும்போது இல்ல ஒரு பொருளை பத்தி பேசும்போது நீங்க வந்து is add பண்ணிக்கலாம். சோ அடுத்தது வந்து are. Okay, are stands for plural. Okay, when the noun is plural present tense we can use are. அதாவது they, அவர்கள். ஓகேங்களா? சோ அது plural, அப்ப நம்ம are யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா we, நாங்கள் are யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா you are யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சோ இந்த is, am and are இந்த மூணு auxiliary verb நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? am ரொம்ப ஈஸிங்க. I அப்படின்னு வர இடத்துலலாம் நம்ம am யூஸ் பண்ணிக்கலாம். he, she, it அப்படின்னு வர இடத்துலலாம் வந்து நம்ம is யூஸ் பண்ணிக்கலாம். they, we, you அப்படின்னு இடத்துலலாம் are யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் வந்து he, she, itக்கு நான் is யூஸ் பண்றேன்? because is வந்து present tense noun singular இருக்கிற இடத்துல வரும். ஓகேங்களா? அதே மாதிரி they, we, you எதுக்கு நான் are யூஸ் பண்றேன்? present tense noun pluralா இருக்கிற இடத்துல வந்து are வரும். இப்ப இங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது they and we இது ரெண்டு சொன்ன பாத்தீங்களா? இது வந்து plural, அதனால are வரும். no problem, it's correct. பட் அதுவே you வந்து singular. ஓகேங்களா? யூன்ற pronoun வந்து it is singular. அப்ப கண்டிப்பா is தானே வரணும். ஆனா is எழுதாம நம்ம ஏன் are எழுதுறோம் அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும். ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கிலீஷ் கிராமர்ல you வந்து சிங்குலரா இருந்தாலும் அதை வந்து நம்ம ப்ளூரலா தான் வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு பீரியட் இருக்குங்க. சோ அந்த ஓல்டு இங்கிலீஷ் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கேயிக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓல்டு இங்கிலீஷ்ல thou அப்படின்னு வந்து ஒரு வேர்டு இருக்கு. சோ இந்த thou தான் it is singular, ஆனா you வந்து plural தான். சோ காலப்போக்குல இந்த you வந்து இந்த thou வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம we are in modern English. சோ இப்ப நம்ம archaic words எதுவுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. இந்த archaicனா ஒண்ணும் இல்லைங்க, இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் வந்து பாத்தீங்கன்னா அது archaic இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாங்க. ஓகே, சோ அப்போ அந்த thou தான் வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர், ஆனா you வந்து இட் இஸ் plural தான். சோ அதனால ஓகே, இப்ப நமக்கு இந்த thou இந்த கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம். சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, you சிங்குலரா தெரிஞ்சாலும் நம்ம கிராமர்னு வரும்போது you is treated as plural. So that is why we are using the auxiliary verb are instead of is. Okay friends, so let me give you some examples for you to understand better. இப்ப பாருங்க, I am a clerk. ஓகேங்களா? சோ இங்க I நான் என்ன பத்தி சொல்றேன். ஓகே, என்னுடைய வேலை சொல்றேன். நான் வந்து என்னவா இருக்கேன்? கிளர்க்கா இருக்கேன். சோ அந்த ஐக்கு அப்புறமா என்ன auxiliary verb நம்ம யூஸ் பண்ணுவோம்? am யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி it is a box. இப்போ நான் ஒரு பொருளை பத்தி சொல்றேன், அது வந்து ஒரு பாக்ஸ். ஓகேங்களா? சோ அப்போ it வந்து சிங்குலர். சோ அதனால நான் என்ன auxiliary verb யூஸ் பண்ணிருக்கேன்? is யூஸ் பண்ணிருக்கேன். they are doctors. ஓகேங்களா? சோ அவங்க they அப்படின்றது plural. So what is the auxiliary verb I have used? are அப்படின்ற auxiliary verb நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, is, am and are. am எங்க வரும்? என்ன பத்தி I அப்படின்ற இடத்துல am வரும். is எங்க வரும்? என்னுடைய noun சிங்குலரா இருக்கிற இடத்துல is வரும். are எங்க வரும்? noun pluralா இருக்கிற இடத்துல are வரும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெவலுக்கு இவ்ளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? அதாவது this is the subject, this is the verb, a clerk அப்படின்னு வருது இல்லையா? இது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்னோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா s plus v plus c அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படின்னா ரிவர்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. அதாவது முதல்ல s plus v plus c ங்க, இது சப்ஜெக்ட்டுங்க, இது வேர்புங்க, இது காம்ப்ளிமெண்ட்டுங்க, இப்படி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய ஸ்டைல் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நமக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தேவையே இல்லை when you want to talk in English. இதை நான் ஏன் அழுத்தி ஆணித்தனமா சொல்றேன்னா, நம்ம தாய்மொழி தமிழ் அப்படிதான் நம்ம பேசி கத்துக்கிட்டோம். நம்ம எடுத்தோடனே கிராமர் ரூல்ஸ் எல்லாம் பேசல, ஆனா கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம கரெக்டா எப்படி பேசுறோம், ஏன்னா அந்த பேச்சு வழக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றது. அந்த மாதிரி தாங்க எல்லா லாங்குவேஜையும் நம்ம கத்துக்கணும். ஸோ அதனால எப்பவுமே என்னுடைய ட்ரைனிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் என்னுடைய மெத்தட், 20/80. ஸோ 20% வந்து ரூல்ஸ் தெரிஞ்சுட்டு 80% அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க I a clerk அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இங்க கண்டிப்பா I a clerk அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிடும். நான் வந்து ஒரு கிளர்க்கா இருக்கேன் அப்படின்னு. ஆனா கிராமட்டிக்கலா சென்டென்ஸ் வந்து தப்பு. ஏன்னா இங்க என்ன நமக்கு மிஸ் ஆயிருக்கு?
ஆம் அப்படின்றது மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை எனக்கு ஐக்கு அப்புறமா ஆம் போட தெரியல அப்படின்னா பிரச்சனையே இல்ல, ஐ அ கிளர்க் அப்படின்னு கூட நீங்க பேச ஆரம்பிங்க. ஏன்னா எதையுமே நம்ம கத்துக்கும் போது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் கத்துக்குவோம். நீங்க ஐ அ கிளர்க் நீங்க சொல்லிட்டே இருக்க நாளடைவுல இந்த இடத்துல சம்திங் இஸ் மிஸ்ஸிங், என்னோட இங்கிலீஷ்ல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ ஆம் அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வரும் அப்படின்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஐ அ கிளர்க் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை நீங்க வீட்டுல யார்ட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப சுத்தி இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசுவாங்க, அதை கேட்டு 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 நம்ம இமிட்டேட்னா அவங்க பேசுற மாதிரி அதை கேட்டு அந்த சென்டென்ஸ் அப்படியே நம்ம உள்வாங்கி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படிதான் வந்து நம்ம லாங்குவேஜை ரொம்ப ஈஸியா வந்து கத்துக்கலாம். ஸோ அதனால ஐம் அ கிளர்க் அப்படின்றது உங்களுக்கு தெரியலனாலும் ஐ அ கிளர்க் அப்படின்னு தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா பரவாயில்ல, பட் ஐ அ கிளர்க்னாவது நீங்க சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வித்தின் ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் இந்த ஐ அ கிளர்க் அப்படின்றது ஐ எம் அ கிளர்க் அப்படின்னு மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா? சோ இந்த லிஸ்டுக்கு எல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன். இப்போ நான் என்ன பத்தி சொல்றேன், இதே மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்க உங்களை பத்தி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதாதீங்க, பேசுங்க. பேசிட்டு உங்களுக்கு கரெக்டா வந்துச்சுன்னா just give a thumbs up in the comment section. Okay, so first வந்து I. ஓகேங்களா? so I'm a trainer. ஓகே, சோ என்னோட ப்ரொஃபஷன் என்ன? I'm a trainer. சோ ரெண்டாவது he. நான் இந்த he வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ he is a businessman. ஓகே, சோ என்னோட ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷன் என்ன? he is a businessman. அடுத்தது வந்து தே. தே அப்படின்னா ப்ளூரல் இல்லையா? என்னுடைய நெய்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். சோ நெய்பர்ஸ் அப்படின்னா என்னுடைய சரௌண்டிங், என் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓகேங்களா? சோ தே ஆர் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஓகே, சோ ஒருத்தங்களுடைய ப்ரொஃபஷன், அது நம்ம ப்ரொஃபஷனை பத்தி சொன்னாலும் சரி, இல்ல அடுத்தவங்களுடைய ப்ரொஃபஷனை பத்தி சொன்னாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் am, is and are. சோ இதை யூஸ் பண்ணி அழகா வந்து நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் என்ன பத்தியும் என்னோட சரௌண்டிங்க பத்தியும் சொன்னேன். அதே மாதிரி நீங்க ஒரு 3 சென்டென்ஸ் உங்களை பத்தி உங்களுடைய சரௌண்டிங்க பத்தி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஜாபுக்கு போல, யூ ஆர் a student, well and good, you can say that I'm a student. அப்புறம் he வந்து உங்களுடைய அப்பாவோடைய ப்ரொஃபஷன் நீங்க சொல்லலாம். சோ அந்த மாதிரி நீங்க 3 சென்டென்ஸ் இமிடியேட்டா வந்து வாயை திறந்து சொல்லி பாருங்க. Okay friends, now let's see some example for the second list, character. ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய கேரக்டர், who am I, நான் என்ன மாதிரி ஆள், என்கிட்ட வந்து என்னென்ன குட் குவாலிட்டிஸ் இருக்கு, என்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்மளை பத்தி நமக்கு சொல்ல தெரியணும். ஓகேங்களா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I am. சோ நான் என்ன மாதிரி ஆள், I am a very good person. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நம்மளை பத்தி சொல்லும்போது எப்பவுமே நம்ம பெருமையா தானே சொல்லுவோம். ஓகே ஃபைன். சோ I am a good person. she. இந்த she வந்து மேபி நான் என் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ அவங்களோட கேரக்டர் வந்து சொல்லும்போது இப்ப she's எழுதியிருக்கேன் இல்லையா? சோ இது பிரசன்ட் அண்ட் சிங்குலர். சோ நம்ம அப்ப என்ன பண்ணுவோம்? is யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்? she is a lovable person. ஓகேங்களா? அடுத்தது வந்து my relatives. ஓகே, என்னுடைய சொந்தக்காரங்க என்ன மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க. சோ my relatives are very helpful. சோ ஒருத்தருடைய கேரக்டர் பத்தி சொல்லும் போது இல்ல நம்மளை பத்தி சொல்லும் போதும் இந்த am and is நம்மளோட நவுனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தி எழுதலாம். சோ நீங்களும் உங்களோட கேரக்டர் பத்தி இல்ல உங்க அப்பாவோட கேரக்டர் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்னோட கேரக்டர் பத்தி நீங்களும் வந்து பேசி பாருங்க. Okay friends, in our list the next one is age. என்ன ஏஜ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் சோ. இப்போ நீங்களே பாருங்களேன், நம்ம யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசும்போது இல்ல புதுசா இப்ப அவங்கள்ட்ட பேசுறோம்னா கண்டிப்பா எங்க உங்க வயசு என்ன, நீங்க பார்க்க ரொம்ப யங்கா இருக்கீங்க இல்ல ரொம்ப வந்து வயசான மாதிரி தெரியுங்க, அப்படி இந்த ஏஜ் பத்தி நம்ம வந்து டெய்லி பேசும்போது டெய்லி கம்யூனிகேஷன்ல கண்டிப்பா இந்த ஏஜ் பத்தி நம்ம பேசுவோம். சோ அதனாலதான் வந்து நான் ஏஜ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ என்னுடைய வயசு என்ன, உன்னுடைய வயசு என்ன, அவங்களுடைய வயசு என்ன, இல்ல ஒரு பொருளுடைய வயசு என்ன, இல்ல ஒரு மரத்தினுடைய வயசு என்ன, சோ இதெல்லாம் வந்து அழகா is, am and are யூஸ் பண்ணி பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I am 10 years old. He is 10 years old. She is 50 years old அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு நபருக்கு மட்டும் இல்லைங்க, இதே வந்து பாத்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ், உயிரில்லாத ஒரு பொருளுக்கும் நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the building is 50
years old. The building அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர். சோ அதனால நான் என்ன verb auxiliary verb யூஸ் பண்ணிருக்கேன், is யூஸ் பண்ணிருக்கேன். The building is 50 years old. The house is 10 years old. So age ன்னு வரும்போது நீங்க யார பத்தி சொன்னாலும் சரி, யாருடைய வயசை பத்தி சொன்னாலும் சரி, நம்மளுடைய நவுன் சிங்குலர் ப்ளூரலுக்கு ஏத்த மாதிரி இஸ், ஆம், ஆர் போட்டு ரொம்ப அழகா கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பேசலாம். சோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட் அண்ட் டைம். Date and time plays a very important role when you talk in English. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல அவங்க யாராவது நம்ம கிட்ட டேட் என்ன டைம் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல கேக்குறாங்கன்னா அது அழகா கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகேங்களா? சோ ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டேட் அண்ட் டைம் பிரசன்ட் டென்ஸ்ல, அதாவது இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு இப்போ என்ன டைம் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ இந்த டேட் அண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்ட் டென்ஸ்லயும் வரும், ஃபியூச்சர் டென்ஸ்லயும் வரும். ஆனா இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஆம் அண்ட் இஸ், ஆர் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ அதனால இந்த டேட் அண்ட் டைம் பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க வந்து பேசும்போது மட்டும் நீங்க வந்து இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது உங்ககிட்ட கேக்குறாங்க, what is the time now அப்படின்னு கேக்குறாங்க. so it is 10:30. what is the time அப்படின்னு கேட்டா it is 10:30 அப்படின்னு சொல்லணும். சோ இட்டுக்கு அப்புறம் என்ன வந்து நம்ம ஆட் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணணும். அதே வந்து இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு வந்து கேக்குறான்னு வச்சுக்கோங்க. சோ what day is it today? ஆக்சுவலி கரெக்டா கேட்கும்போது what day is it today அப்படின்னா நம்ம என்ன கேட்கலாம், it is Monday இல்லனா it is Tuesday. சோ இந்த டேட் அண்ட் டைம் அண்ட் ஏஜ் இது மூணும் வரும்போது நம்ம மேக்சிமம் வந்து இட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அண்ட் டேட் அண்ட் டைம் வரும்போது கண்டிப்பா இட்டு தான் வரும், இங்க he she அப்படின்றதெல்லாம் வராது. சோ பிகாஸ் we are talking about date and time. அவ்வளவுதாங்க. சோ சிம்பிள். அண்ட் தென் ட்ரை பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லொகேஷன். நான் எங்க இருந்து வரேன், நான் எங்க இருக்கேன். சோ இந்த லொகேஷன் வந்து இங்கிலீஷ்ல சொல்றது, ஈவன் இன்டர்வியூல நம்ம பார்க்கும்போது நிறைய வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது immediately they'll start saying that I'm coming from here, I'm coming from there. நீங்க வந்து ing tense யூஸே பண்ணக்கூடாது. நீங்க ing tense யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இப்பதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சோ ஈவன் நிறைய பேர் நான் பார்த்துட்டே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ அதனால ரொம்ப ஈஸியா சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. லொகேஷன், நான் எந்த இடத்துல இருந்து வரேன், இத ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. ஒண்ணு வந்து கரண்ட் லொகேஷன், இப்போ நான் எங்க இருக்கேன், எங்க இருந்து வரேன், அவ்வளவுதான். இன்னொன்னு வந்து என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன, அவ்வளவுதான். சோ லொகேஷன் மேக்சிமம் இது ரெண்டு தாங்க ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இப்ப நான் எங்க இருக்கேன், இல்லனா வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் எது, அவ்வளவுதான். சோ லொகேஷனை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்ப கரண்டா நான் எங்க இருக்கேன் அப்படின்றத வந்து நீங்க வந்து ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணி சொல்லலாம். ஒண்ணு வந்து at, இன்னொன்னு வந்து in. புரியுதுங்களா? ஓகேவா? சோ அட் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலரா நான் எங்க இருந்து வரேன் அப்படின்றது வந்து அட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இன் அப்படின்றது அதை விட கொஞ்சம் பெரிய ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐம் இன் சென்னை. ஓகே, அட் அண்ணா நகர் அப்படின்னா நான் சென்னையில இருக்கேன், சென்னையில பர்டிகுலரா எங்க இருக்கேன், அண்ணா நகர்ல இருக்கேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான். சோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ am at home in Anna Nagar. Okay, I'm at home in Anna Nagar அப்படின்னா நான் இப்போ கரண்ட்ல எங்க இருக்கேன், எங்க வீட்ல இருக்கேன். எங்க வீடு எங்க இருக்கு, அண்ணா நகர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ கரண்ட் லொகேஷன், கரண்ட்ல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த at in ரெண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழைய ரூல் as usual தான். ஐ வந்திருக்கு, சோ ஐ வந்தாலே நம்ம என்ன ஆக்ஸிலரி யூஸ் பண்ணுவோம், am யூஸ் பண்ணுவோம். அந்த ரூல் எல்லாம் சேம் தான். எக்ஸ்ட்ராவா வந்து at and in மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இதே she இருந்து அப்படின்னா she is at home. அவ வந்து வீட்ல இப்போ இருக்கா, she is at home. Okay, he is at home, they are at home, they are in Chennai. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஓகே, ஃபைன். அடுத்தது நேட்டிவ் பிளேஸ். ஓகே, நம்ம நேட்டிவ் பிளேஸ் வந்து சொல்லும்போது I am from அப்படின்னு சொன்னா போதும். I am from Chennai, I am from Bangalore. ஓகேங்களா? So or else நீங்க என்ன சொல்லலாம், I come from அப்படின்னு சொல்லலாம். சோ கண்டிப்பா I am coming அப்படின்னு சொல்லிட்டு இந்த come plus ing வந்து சொல்லிடாதீங்க. It means grammatically your sentence is wrong because I am coming from நான் இப்ப அங்கதான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதனால
நேட்டிவ் பிளேஸ் சொல்லும்போது ஒரே ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரம். நான் மறுபடியும் சொல்றேன், லொகேஷன் சொல்லும் போது 2 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு வந்து கரண்ட்ல நான் எங்க இருக்கேன், இன்னொன்னு வந்து வாட் இஸ் மை நேட்டிவ். அப்ப கரண்ட் சொல்லும் போது பர்டிகுலரா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு அட் யூஸ் பண்ணணும். அந்த அட் அப்படின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க நேட்டிவ் பிளேஸ் சொல்லும் போது just use from. Grammatically your sentence will be correct. Okay, இப்போ நீங்க எல்லாருமே வந்து சொல்லி பாருங்க, நீங்க கரண்ட் லொகேஷன் எங்க இருக்கீங்க, அந்த கரண்ட் லொகேஷன் எந்த ஊர்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு கரெக்டா வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி பேசி பாருங்க. உங்களுக்கு கரெக்டா வந்துச்சுன்னா ப்ளீஸ் give me a thumbs up in the comment. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரிபடி மஸ்ட் நோ டு டிஸ்கிரைப் சம்திங் இன் இங்கிலீஷ். நீங்க நிறைய இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா they'll give us 1 minute time. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. மெயினா வந்து நம்மளுடைய நேட்டிவ் பிளேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அங்க என்னெல்லாம் வந்து நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி டிஸ்கிரைப் பண்ணும்போது 99.9% all the candidates they'll be using past tense. Okay, past tense வந்து யூஸ் பண்ணலாம். முதல்ல அங்க இருந்ததுங்க எங்க ஊர்ல, இப்ப அது இல்ல அப்படின்றதுக்கு வந்து நீங்க past tense யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நம்ம ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும் போது இல்லாத விஷயத்த இப்ப இல்லாத விஷயத்த சொல்ல மாட்டோம், இருக்கிறதா சொல்லுவோம் இல்லைங்களா? சோ கண்டிப்பா you have to use only present tense. ஓகே, சோ அப்போ வந்து நம்ம வந்து is வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஊரை வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, தமிழ்நாட்டுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை. சோ சென்னை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை இஸ் அ பிஸி சிட்டி. ஓகே, சோ இட்ஸ் அ வெரி வெரி பிஸி சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஓகே, சோ சென்னைக்கு அப்புறமா நான் என்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணிருக்கேன், இஸ். இப்போ இந்த சென்னை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றேன் பாத்தீங்களா, இதெல்லாம் கரண்ட்ல இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல சென்னை எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். சோ அதனால வந்து நான் எல்லாத்துக்கும் இஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து நான் சென்னை யூஸ் பண்ணிட்டேன், அந்த பேரை சொல்லிட்டேன், அடுத்தடுத்து வரக்கூடிய சென்டென்ஸ்ல நான் சென்னை பத்தி தான் பேச போறேன். சோ அதனால நான் again and again I don't want to repeat the word Chennai. So instead of that I can use a pronoun it வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அடுத்தது it is famous for dash. நீங்க நிறைய சொல்லிக்கலாம். சென்னை இஸ் ஃபேமஸ் ஃபார் மெரினா பீச், இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஐடி கம்பெனிஸ், நிறைய நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வந்து இட் இஸ் an important center for many things. It is an important center for trade. It is an important center for ports. அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கலாம். சோ இங்கேயும் நான் என்ன யூஸ் பண்றேன், இஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ நம்ம ஏதாவது ஒரு இடத்தை டிஸ்கிரைப் பண்ணாலும் சரி, ஓகே, சோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை டிஸ்கிரைப் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு நபரை வந்து டிஸ்கிரைப் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இஸ் யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன், நீங்க வந்து பண்ணி பாருங்க. சோ உங்களுடைய எல்லாருக்குமே வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி ஒரு ஜஸ்ட் 3 சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி பேசுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் குவைட் பிக் ஏரியா, ஆனா ஈஸியா ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாங்க, ஒப்பீனியன். சோ நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு இங்கிலீஷ்ல வந்து நமக்கு பேச தெரிஞ்சாதான் நம்ம வாய் திறந்து ஒப்பீனியன் சொல்லுவோம். ஓகே, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல நிறைய ஐடியாஸ் வரும், நிறைய ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணும், பட் அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, வந்து கிராமர் மிஸ்டேக் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லாம விட்டுருவோம். சோ இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சோ ஒப்பீனியன் வந்து நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லும் போது யூ கேன் யூஸ் அதே ஃபார்முலா தான் is, am and are யூஸ் பண்ணி பேசலாம். For example, I think she is very stubborn. ஓகே, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்டபனா இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம she வந்ததுக்கு அப்புறமா is யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி the movie is very interesting. அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. So the movie singular present tense is யூஸ் பண்ணிக்கலாம். The chocolate is very sweet. ஓகே, so நம்ம வந்து is யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க எதை பத்தி ஒப்பீனியன் சொல்றதா இருந்தாலும் சரி, சென்டென்ஸ் வந்து ரொம்ப அழகா சின்ன சின்ன சிம்பிள் சென்டென்ஸா இந்த மாதிரி is யூஸ் பண்ணி வந்து நீங்க பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மேம் இந்த she is okay, is okay, சோ இதுக்கப்புறம் நான் சென்டென்ஸ் வந்து எப்படி கரெக்டா ஃப்ரேம் பண்றது, நான் ஏன் வந்து கரெக்டா இந்த ஆக்ஸிலரி வெர்பை மட்டும் நான் வந்து கரெக்டா ஹைலைட் பண்றேன்னா, முன்னாடி நம்ம சாக்லேட் பத்தி நான் ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போறேன்னா அது சாக்லேட் அப்படின்றது நமக்கு பேர் தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு படத்தை பத்தி நான் ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போறேன்னா அது வந்து சினிமா, அது மூவி அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்ல தெரியும். பின்னாடி இருக்கக்கூடாது அந்த மூவி வந்து குட் ஆர் மூவி பேட் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். பிரச்சனையே கிராமர் மிஸ்டேக் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா when we use the verb.
ஓகே அந்த வேர்பை வந்து பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றதுல தான் நம்ம நிறைய கிராமர் மிஸ்டேக் வரும். ஸோ இந்த ஏரியாவை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டும் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் எதுவா இருந்தாலும் அது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செஷன் பிராக்டிஸ் செஷன்ல இஸ், ஆம் அண்ட் ஆர் யூஸ் பண்ணி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு தி செகண்ட் செக்மெண்ட், அப்ளிகேஷன் இன் ரியல் லைஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய கோ பேசஞ்சர் கிட்ட நம்மளை பத்தி பேசுவோம் இல்லையா? சோ இவ்வளவு நேரம் வந்து நம்ம பார்த்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சிம்பிள் சென்டென்ஸா வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி பேசலாம். நான் பேசி காட்டுறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சோ I'm Ranjit, 35 years old. I'm a very calm and friendly person. I come from Chennai. It is a busy and pleasant area. Today is Monday and the time is now 10:30. இப்ப நான் பேசி காட்டும் போது நீங்க வந்து என்னோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம அழகா இஸ், ஆம் அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இங்க வந்து ஆர் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா வந்து சிங்குலர், நான் என்ன பத்தி தான் பேசுறேன். சோ அதனால வந்து இஸ், ஆம் அப்படின்ற இந்த ரெண்டு ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணி பேசியிருப்போம். சோ இந்த மாதிரி நீங்க கிராமர் மிஸ்டேக்கே இல்லாம ரொம்ப அழகா ஈஸியா பேசலாம். அதுக்கு நீங்க வீட்ல என்ன பண்ணணும்னா நீங்களா இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நீங்க வந்து பேசி பார்த்து ட்ரை பண்ணுங்க. Friends, now let's move on to the next segment of our session, pronunciation clinic. So நம்ம ஒவ்வொரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன சவுண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து க. ஓகே, இதுக்கு என்ன பேரு வந்து வாய்ஸ்லெஸ் வேலார் பிளாசப்ஸ். வாய்ஸ்லெஸ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து த்ரோட் வந்து வைப்ரேட் ஆகாது. இது ஏன் நம்ம பிளாசப்ஸ் அப்படின்னு சொல்றோம்? நம்ம ஏர் வந்து சடனா பிளாக் ஆகி ரிலீஸ் ஆகும், அதுதான் வந்து பிளாசப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த க அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட ஸ்பீச் ஆர்கன் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கும்னா க, இந்த அப்பர் லிப் லோவர் லிப் கொஞ்சம் ஓப்பனா இருக்கணும். நம்மளுடைய பேக் ஆஃப் த டங், ஓகேங்களா? சோ ஆக்சுவலி டங் பொசிஷன் வந்து இப்படி இருக்கும். சோ இதுல இந்த பேக் ஆஃப் த டங் சொல்லுவோம் இல்லையா? சோ இதுதான் வந்து நம்ம மேல நம்மளுடைய பேலட், இது வந்து ஹார்ட் பேலட், இது சாஃப்ட் பேலட். இந்த பேக் ஆஃப் த டங் வந்து இந்த சாஃப்ட் பேலட் போய் டச் ஆகி கீழே வரும். சோ டச் ஆகும் போது ஏர் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும். சோ கீழே வரும்போது ஏர் இமிடியேட்டா கஷப் ஆகி வெளியில வரும். சோ இதுதான் வந்து நம்ம பிளாசப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்லி பாருங்க, க க க அப்படிங்கும் போது அழகா பேக் ஆஃப் த டங் மேல போய் வந்து டச் பண்றதை உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சோ நீங்க சொல்லி பாருங்க க. So now let's see some words. So cat, கேட் கேட் சொல்லும் போது அந்த க, ஓகேவா, அந்த கேட் சவுண்ட் மேல போகும்போது இந்த சீக்கு ஆக்சுவலி சி சொல்ல மாட்டோம், கேட் சவுண்ட். சோ கேட் சொல்லும் போது அழகா வந்து நம்மளுடைய பேக் ஆஃப் த டங் will go and touch the soft palate and then it comes down immediately. So air gush up outside, it comes. Okay, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா kite, kite, book, book. ட சொல்லும் போது அப்பர் லிப் லோவர் லிப் வந்து க்ளோஸ் ஆகும், க சொல்லும் போது கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், book. Okay, so இதுதான் வந்து க சவுண்ட் உடைய pronunciation practice. Okay friends, now let's move on to the next segment, reading practice. பொதுவா ரீடிங் பிராக்டிஸ் நான் சொல்லும் போது ரீடிங் நம்ம எதுக்காக பண்றோம்? pronunciation இம்ப்ரூவ் பண்றதுக்கு. நாட் ஓன்லி தட்ங்க, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நமக்கு மாடுலேஷனும் வந்து நம்ம கத்துக்கணும். மாடுலேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல பேசும்போது எவ்வளவு எமோஷன்ஸோட பேசுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அச்சச்சோ அந்த மாதிரி ஆயிடுச்சா, சே பரவாயில்லையே, ஓகே ஓ அப்படின்னு நிறைய எமோஷன்ஸ் வந்து நம்ம பேசுவோம் இல்லைங்களா? ஆனா இங்கிலீஷ்ல பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு மொனோட்டனஸா ஒரு போரிங்கா இருக்கும். அவங்க பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸே இருக்காது. ஓகே, சோ இங்கிலீஷ்ல நீங்க வந்து பேச பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாடுலேஷனோட நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா சோ கண்டிப்பா வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து தமிழ் பேசுற மாதிரியே இங்கிலீஷும் வந்து நம்மளால அழகா பேச முடியும். சோ அதுக்கு வந்து மாடுலேஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து நம்ம ஒரு கதை, ஏன்னா ஒரு ஸ்டோரி வரும்போது நிறைய மாடுலேஷன்ஸ் வரும். சோ இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் ரீட் பண்ணி காட்டுறேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியினுடைய டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா தி லாஸ்ட் பெல். ஓகே, சோ தி லாஸ்ட் ஸ்பெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா LAST. சோ கடைசி பெல் அப்படிங்கும்போது இந்த டைட்டிலே நமக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு பாத்தீங்களா? சோ அப்போ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கும் போது அந்த வார்த்தைகளுக்கு அந்த எமோஷன்ஸை போட்டு நம்ம ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், the school corridor was silent.
Only one boy stood near the door. It was already 5 o'clock, yet Arjun had not gone home. The last bell had rung long ago. Why was he still there? Arjun looked at the empty classroom. The desks were quiet. The blackboard was clean. He remembered his first day, his fear, his tears, his small bag. Now he was taller, braver, and stronger. The bell rang again, not for classes, but for memories. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மாடுலேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும், ரீடிங்கும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஷனுடைய லாஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. இப்ப வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஹீரோயின்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பேர் சொல்லணும். அதுக்கப்புறமா அவங்க நடிப்பெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி, அவங்களுடைய மூவிஸ்னுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத சொல்லணும். சோ இது வந்து கரண்ட்ல இருக்கிற ஆக்டருக்கு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நம்ம இஸ், ஆம் அண்ட் ஆர் பார்த்திருக்கோம் இல்லையா, அது ஒன்லி ஃபார் த பிரசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? சோ நான் வந்து இப்போ நம்ம வந்து சைனானுடைய கிரேட் ஆக்டர் மிஸ்டர் ஜாக்கி சான் சார் இருக்காரு இல்லையா, சோ அவரை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். சோ நம்ம யூஸ் பண்ணாதே கிராமர் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு பாருங்க. சோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, Jackie Chan is a world famous Chinese actor. He is known for his stunt, braveness and humorous characters. His movies are loved by all the people around the world. He is considered as one of the greatest action stars. இப்போ நான் ஜாக்கி சான் சாரை பத்தி பேசும்போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ் இஸ், ஆம் அதுதான் இஸ், ஆர் அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஓகே, சோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து ஒருத்தரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, இல்ல ஒரு பொருளை பத்தி பேசும்போது, ஒரு இடத்தை பத்தி பேசும்போது நான் சொன்ன இந்த இஸ், ஆம் அண்ட் ஆர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க பேசி பாருங்க. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிராமர் மிஸ்டேக்கே வராது. Okay friends, that's all for today's session. I hope this session would be very useful to you. நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே வந்து நம்ம நெகட்டிவா சொல்லணும் அப்படின்னா, நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரு குவெஸ்டினா கேட்கணும் அப்படின்னா வந்து எப்படி கேட்கலாம், அதுக்கு ஆன்சரும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இஸ், ஆம் அண்ட் ஆர் யூஸ் பண்ணி how to frame a negative sentence, how to frame interrogative sentence and how to give an answer for all the interrogative sentence. So இதுதான் வந்து நம்ம அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். So அந்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும், until then it's bye from me. If you really feel that my training session will be very useful for you to develop your communicative skills, then subscribe my channel and then follow. Bye.